ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா வியூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த மலையாள இண்டஸ்ட்ரி பற்றி தான். வந்து பிரம்மயுகம் அப்படின்னு சொல்லி மம்முக்கா ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் அடின்னு நடிச்சாரு. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட அது பெருசாக கதையெல்லாம் இருக்காது. ட்விஸ்ட் அண்ட் டர்னு, மேக்கிங்கு, அப்புறம் அந்த இருட்டு, பெர்ஃபார்மன்ஸு இப்படின்னு வச்சு நம்மளை ரொம்ப கிரிப்பிங்காக உட்கார வச்சுருப்பாங்க. சரி ஒரு மாதம் தானே, அடுத்து நம்மளால எதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறக்குள்ள இந்த மாதம் ஒரு 2 பிளாக் பஸ்டர் கொடுத்து நம்ம வயிற்றுலையெல்லாம் புளிய கரைச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற படம் வந்து மஞ்சுமெல் பாய்ஸ். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இப்ப நீங்க எந்த சோசியல் மீடியா திறந்தீங்கன்னாவே என்னது நீங்க இன்னும் மஞ்சுமெல் பாய்ஸ் பார்க்கலையா, வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாம் பில்டப் பண்ணி தள்ளிட்டாங்க. என்னது நீங்க மஞ்சுமெல் வந்து தியேட்டர்ல பார்க்கலையா, அஜிக்கு போச்சு போ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து எங்க சுத்தி பார்த்தீங்கன்னாலும் மஞ்சுமெல்ல பார்க்கலையா நீங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி படம் வந்து எல்லா ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி ஒரு படத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு மலையாள படம் தான். ஆனால் வந்து படத்தோட கதை வந்து கொடைக்கானல் நடக்கிறங்காட்டி முக்கால்வாசி படம் தமிழில் தான் இருக்கு. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதான் வந்து கொடைக்கானல் போனப்ப அந்த குணா கொகையில் வந்து ஒருத்தர் தவறி விழுந்துடுறாப்புல. அவர் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை சொல்லும்போது ரொம்ப சப்பையா ஃபீல் ஆகுது. ஆனால் வந்து நீங்க படமா பார்த்தீங்கன்னா வந்து மேக்கிங்ல வந்து பயங்கரமாக மிரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து அந்த கோகுல விழுந்தவர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அப்படியே ஆரம்பிச்சு யாராவது இவங்க என்ன இது அப்படின்னு வந்து ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு 2 டீம் இருப்பாங்க. 2 டீம் வந்து கயிறு இழுக்கிற போட்டியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கும். அப்புறம் வந்து அதில் வந்து ஒரு குரூப் வந்து டூர் போயிட்டு வந்துட்டாங்கன்ட்டு இன்னொரு குரூப் டூர் போட பிளான் பண்ணுவாங்க. சரி நம்மளும் டூர் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சரி கொடைக்கானல் போவோம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுவாங்க. கொடைக்கானல் போனவங்க அங்கே 2-3 நாள் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு கம்மனு தான் இருந்திருப்பாங்க. அப்புறம் தான் கடைசி நான் ஒரு குணா கோவைக்கு போகல அப்படின்ட்டு அவர் 3 நாள் கோவைக்கு போவாங்க. போன இடத்துல தான் சம்பவம் நடந்து போயிடும். அதுக்கப்புறம் என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத படத்தோட இது வந்து ஒரு பயங்கரமான சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து நமக்கு அங்கே யாருக்கா எதாவது ஆச்சுன்னா நமக்கு வந்து அச்சோ எப்படி என்ன போறோம், பிழைக்க போறோம்னா இல்லையா அப்படிங்கிறது வந்து தியேட்டர்ல எல்லா கண்ணிலையும் தெரிஞ்சது. அங்க லைட்டா ஏதாவது எவனா மூவ் பண்ணா இங்க தியேட்டர்ல இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடி பின்னாடி நகர்றாங்க. அந்த அளவுக்கு வந்து கிரிட்டிங்கா இருந்தது. அப்புறம் வந்து படத்துல வந்து இப்போ டைட்டில் கார்ட்லயே வந்து அந்த கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற அந்த என்ன பாட்டு, கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு வரும் இல்லையா, அந்த பாட்டு, அதுக்கு பின்னாடி கார்ட்டூனு, அது எல்லாத்தையும் வந்து போட்டு டைட்டில் கார்டு போட்டு வச்சு அந்த நேம் கார்டெல்லாம் போட்டிருப்பாங்க. போட்டு அப்புறம் வந்து அது டிவியில் ஓடுது அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டை அங்கே கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிட்டு கிளைமேக்ஸில் வந்து அந்த பாட்டை ஒரு இடத்துக்கிட்ட யூஸ் பண்ண வைப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பாட்டோட பிளேஸ்மெண்ட் எப்படின்னு தெரியுமா சார், அப்படி சார் இப்படி சார்னு. அது அந்த அளவுக்கு உண்மையிலேயே ஹைப்பாக இருந்தால் ஒர்த்தாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக அந்த இடத்துல பிளேஸ் பண்ண உடனே தேட்டரில் எல்லாரும் எந்திரிச்சு கட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அதை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிட்டார் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கிரெடிட்ஸும் வந்து முன்னாடி ஒரு 4-5 நிமிஷத்துக்கு குணா டீமுக்கு, கமலஹாசனுக்கு, இளையராஜாக்குன்னு எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தாங்க. இருக்கிற ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு வந்து பயங்கரமாக படம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து குகை அப்புறம் அது சம்மந்தமாக அங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிறங்காட்டி வந்து இது வந்து ஒரு தேட்டரில் பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்மளே கோக்குள்ள கிடக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதுபோக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்தால் நட்பும் வந்து புனிதமானதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி நல்ல பேக்கேஜாக ஒரு படம் வந்து கொஞ்சம் மலையாள படம் மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து பயங்கரமான சர்வீஸ் எல்லாம் கிரிப்பிங்காக பிடிச்சி மஞ்சுமெல் பாய்ஸ் வந்து கிழிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். അടുത്ത് வந்து நம்ம பார்க்க போற படம் வந்து പ്രേമാലു. സച്ചിനെ മതി നിർത്തിക്കോ, നീ വലിയൊരു ഹാർട്ട് ബ്രേക്കിലേക്കാണ് പോകുന്നത്. ബീന ടീച്ചറുടെ മോൻ എല്ലാം പഠിച്ചു, പെണ്ണുങ്ങളെ വളക്കാനൊഴിച്ചു. இந்த படம் வந்து அது ஒரு சர்வைவல் த்ரில்லர்னா இந்த படம் வந்து ரொம்ப ஃபீல் ஹார்ட்டட், ஃபீல் குட், நல்ல படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது பார்த்தா நமக்கு அப்படியே மனசெல்லாம் பறக்கிற மாதிரி ஆயிடும். ஒரு ஹிருதயம் பார்த்தோம்னா எப்படி நமக்கு ஒரு ஃபீலிங் வந்து வெரி ஃபீல் குட்டா இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆச்சோம். அதே மாதிரி இந்த படம் ஃபீல் ஆகும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஹீரோ இருக்காப்ல, ஹீரோ வந்து சேலத்தில் படிக்கிறாப்ல, படிச்சு முடிச்சுட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட் கோச்சிங் போகிறேன் நீயும் சொல்லி டைம் பாஸ் ஆகும் கூப்பிட்டு போகிறாப்ல. அவர் ஹைதராபாத்தில் போய் கேட் கோச்சிங் போனாரா அப்படின்னு பார்த்தா போகல. ஒரு சார் கல்யாணம்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறாப்ல. அங்கே போய் ஹீரோயினை பார்க்குறாப்ல. ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயின் தங்கிருக்க இடத்துக்கு பக்கத்தில் போய் தங்கிடுவோம் அப்படின்னு போகிறாப்ல. அங்கே போயிட்டு
கேட் கோச்சிங்லாம் விட்டுப்பட்டு சரி நம்ம வந்து டிஎஃப்சியில் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கேஎஃப்சி மாதிரி ஒரு கடையில் வந்து வேலை செய்கிறாப்புல. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அங்கே ஹைதராபாத்தில் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து நல்லா செட்டில்டான பையனா வேணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து தருதலை தட்டியாக சுற்றிட்டு இருக்காப்புல. சரி எப்படியா யூகே விசா கிடைச்சா அங்கே போயிடுவோம், அது வரைக்கும் ஏதாவது சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல. இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது அடுத்தடுத்து இவங்களுக்குள்ள காதல் மலர்ந்ததா இல்லை உங்க காதலுக்கு எத்தனை வில்லன்கள் வந்தாங்க அப்படிங்கிறதா வந்து கதையா இருக்கும். இந்த படம் வந்து பார்த்துட்டோம்னா பயங்கரமா நிறைய காமெடி வந்து வச்சு ரொம்ப நாள் கழிச்சு படம் ஃபுல்லா வச்சா எல்லா காமெடியும் ஒர்க் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு கொண்டு வந்த படம் அப்படின்னு சொல்லலாம். வழக்கமா வந்து காமெடியாக தான் பண்ணி வச்சிருப்பாங்க, நமக்கு சிரிப்பே வராது. இந்த படத்துல வந்து பார்த்துட்டா இது மலையாள படம் தான், இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது எல்லா காமெடிக்கும் நமக்கு சிரிப்பு வருது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது டைலாக் காமெடியா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஸ்லாப்ஸ்டிக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு நல்ல ஒரு சிரிப்பு கொடுத்து அப்படின்னு சொல்லலாம். அதுவும் படமும் வந்து உங்களுக்கு போர் அடிக்காம போயிட்டே இருக்கும். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன அதுக்குள்ள முடிச்சிட்டாங்க, இன்னும் 2 மணி நேரம் படத்தை எடுத்து வச்சிருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலிங் வந்து அந்த வேர்ல்டுக்குள்ள நம்மளை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி அடடா நம்மளும் வந்து ஹைதராபாத்ல தான் இருக்கோம், ஹீரோ ஹீரோயின் கூட சேருவாரா மாட்டாரா அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த பெஸ்டி கேரக்டர் அவனை பார்த்தா எல்லாரும் காண்டாகிற மாதிரி ஒரு கேரக்டர், அவர் வந்து அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு அதுக்கேற்ற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அந்த கேரக்டர், அதுக்கப்புறம் வந்து இவரோட ஃப்ரெண்டு கேரக்டர், அவங்க 2 பேரும் சேர்ந்து கிளைமேக்ஸ்ல கடைசி இபிஎஸ்சி என் கடைசி ஏட் போல தெரியுமா அப்படின்ட்டு வந்து சம்பவம்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே சரியான ஃபன் மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் வந்து இந்த படம் வந்து உண்மையிலே வந்து ஒரு மியூசிக் வைஸாக இருக்கட்டும், எல்லா பாட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், எல்லா வெங்காயம் எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தையும் வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்து அப்படின்னு ஃபீல் ஆகும். இந்த மாதிரி வந்து மலையாள சினிமா இப்படி தொடர்ந்து ஹிட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லதான். ஆனால் நமக்கெல்லாம் நல்லதான்னு கேட்டால் நமக்கு நல்லதான், நம்ம படமாக இருப்போம். ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நல்லதான்னு கேட்டால் அவங்க கோலிவுட்காரங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்க இந்த மாதிரி படம்லாம் பார்த்துக்கிட்டு போயிட்டு நம்ம ஸ்டார் எடுத்துருக்க படத்தில் வந்து 4 போயிட்டு 5 பாட்டு இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல படம் வந்தாலும் நம்மளால தேட்டர் போய் பார்க்க மாட்டாங்க, அது சின்ன ஹீரோ நடிச்சிருக்கான் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பெரிய படத்தை பார்த்துக்கிட்டு இதில் அது நல்லா இல்லை நல்லா அழிப்பாங்க. நம்ம உள்ளே ஏதாவது நல்ல படம் வந்துச்சுன்னா எல்லாரும் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணால் பாவம் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும், அவங்களும் ஏதாவது நல்ல படம் எடுப்பாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தா இங்கே வந்து கேரளா புக்கிங்கோட தமிழ்நாடு புக்கிங் வந்து மஞ்சள் பாய்ஸுக்கு அதிகமாக போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் தான் அப்பப்போ நல்ல படம்லாம் வருது, அதுக்கு இந்த மாதிரி புக்கிங்கெல்லாம் அதிகமாக தான் பண்ணி மாஸ் காட்டுங்க அப்படின்னு நான் ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.